44 மாணவர்கள் நேற்று தான் கல்விக்கு செலவழிச்சாங்க 1.5 கோடி ரூபாயில. சிறந்த சேவையை பாராட்டி அவங்களே வச்சாங்க. இன்னைக்கு பள்ளி விழுந்து 44 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல செய்தி தொலைக்காட்சிகள் இந்த செய்தியை ஒளிபரப்புறதுக்கே தயக்கப்படுறாங்க. எப்படி சென்று சேரும்? இது ஒரு அவலம் இல்லையா? உங்களுடைய பார்வை என்ன? அரசு பள்ளி மாணவர்களை கிள்ளிக்கிரையாக நினைக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளி என்றாலே சேர்க்கக்கூடாது, அங்கே போனால் பசங்க கெட்டு போயிடுவாங்க, அங்கே போனால் பசங்க நல்லா படிக்க மாட்டாங்க, அங்கே போனால் கூட உள்ள நண்பர்கள் சரியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் உளவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய நிகழ்வு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பொருளாதார மோசடி இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்கேஜி சீட்டு இன்னைக்கு சிபிஎஸ்சியில் வாங்கினா 1.25 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளும் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சொந்த இடம் இருந்துச்சுன்னா விற்கிறது, இல்லை கடன் வாங்குறது, இந்த மாதிரி எல்கேஜி யூகேஜிக்கே லட்சக்கணக்கிலே பீஸை வச்சு, அதுவும் குறிப்பாக இதில் அதிகமாக நடத்தக்கூடியதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் தான். இந்த மாதிரியான கல்வி கொள்ளையை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் செய்யக்கூடியதெல்லாம் யாரு? திமுகவை சேர்ந்தவர்கள்.